அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பான நன்னாளாகட்டும். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருமையான ஒரு அற்புதமான நாள் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்று சர்வ அமாவாசை அப்படிங்கிற விஷயமும், அதாவது ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாளான வைகாசி 31ஆம் தேதி அப்படிங்கிற விஷயமும் இன்றைக்கி வருது. அப்போ இந்த அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் சூரியனுடைய ஆதிக்கமான நாளாகவும் இருக்கிறனால சிவன் கோயிலில் நீர்நிலை பகுதியாக இருக்க குளம், ஏரி, ஆறு இது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உங்களுடைய முன்னோர்கள் முதியோர்கள் யார் இறந்திருந்தாலும் அவங்களுடைய பெயர் நாமமெல்லாம் சொல்லி சிராப்தம் பண்ணி இந்த கைங்கரியமாக நம்மளுடைய வீட்டில் என்ன விஷயங்கள் தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் சரிபடுத்து அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா சூரியன்கும்போது தகப்பனுடைய இடங்க, தகப்பனுடைய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். 9ஆம் பாவகம் தான் தகப்பனுடைய இடம். சூரியன்கிறது ஆத்மக்காரகர், அப்பாவுடைய வர்க்கத்தை அப்பாவுடைய விஷயத்தை சொல்லும். அதே சந்திரன்கும்போது அம்மாவுடைய விஷயம். அப்போ சூரியனுடைய ராகு, சூரியனுடன் கேது, சூரியனுடன் சனி பகவான், பாவகிரகத்துடைய தொடர்பு அப்படின்னா பார்வைன்னு அர்த்தம். இது மாதிரியெல்லாம் சேர்க்கையோ பார்வையோ சூரியனுடைய பிரச்சனையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்னென்னா பித்ருதோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பித்ருதோஷம் என்ன ஆகுனா குடும்பத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாரிசுக்கு ஏதாவது ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே வருங்க. அப்போ இது மாதிரி தடை இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக சிவன் கோயிலில் போயிட்டு அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். ஆகம விதிப்படி உங்களுடைய குலம் கோத்திரம் எப்படி இருக்கோ அதை நினச்சி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அமாவாசையில் எடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா இப்போ சனி பகவான் ஒரு நல்ல நிலையில் இல்லை, அல்லது சனி பகவானுடைய தாக்கம் 7.5 சனி இது மாதிரி அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்க அமாவாசையோட தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்போ வளர்பிறையில் பிறந்தா ஒரு மாதிரி, தேய்பிறையில் பிறந்தா ஒரு மாதிரி, இதெல்லாம் கிருஷ்ணபக்ஷம் அப்படிம்போம். அதே போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த ஆகம விதிப்படி நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம வழிபாடு முறையில் பல விஷயங்கள் தவறாக நம்ம செஞ்சிட்டோம்னா அது என்னாகும், அமாவாசை வழிபாடு எடுக்கிறதா பௌர்ணமி வழிபாடு எடுக்கிறதா இந்த குழப்பம் இருக்குது. இது எது குலதெய்வத்துக்காக. இஷ்ட தெய்வமாக செய்யும் பொழுதோ நம்மளுடைய கஷ்டமெல்லாம் நீங்கிறதுக்கு வழிபாடு எடுக்கிறதுக்கோ இந்த அமாவாசையில் நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் மாதந்தோறும் போய் குலதெய்வத்தை வழிபாடு எடுக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை விட சிறப்பு என்னதுங்களா, நிறைய பேத்துக்கு அன்னதானம் பண்ணணும். முடிந்த வரையிலும் ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க, முடியாதவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. ஆடை தானமும் அன்னதானமும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பாவம் போகிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம கர்மாவை தீக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய வர்க்கத்துக்கே அந்த பலன், அந்த பயன், அந்த புண்ணியம் போய் சேரும். நாளை சந்திப்போம்.